ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம சேனலில் என்ன அப்லோட் பண்ணுறோன்னு பார்த்தா லவ் ஸ்டோரிஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஓகேவா, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது லவ் ஸ்டோரி. அது பார்த்தா என் லைஃப் ரியல் ஸ்டோரி. ஓகேவா, என் லைஃப்பில் நடந்தது லவ் ஸ்டோரி. ஓகேவா, நான் முன்னாடி வீடியோலையும் சொல்லியிருப்பேன், நெக்ஸ்ட் வீடியோவை நான் அப்லோட் பண்ணுறேன்னு. ஸோ அதனால் பார்த்தா சரி, நம்ம லைஃப்பில் நடந்த ஸ்டோரி நம்ம சொல்லலாம்னு. அதெல்லாம் பார்த்தா இது சும்மா ஃபண்ணுக்காக தான் சொல்கிறது. நீங்கள் இல்லை நீ அப்லோட் பண்ணலாம் பார்த்தா உங்கள் லவ் தான் உண்மையாக இருந்தால் அவங்களும் போய் ஃபேக்கானது அப்படி இப்படிலாம் எதுவுமே இல்லை. இந்த சும்மா ஜஸ்ட்டு ஃபண்ணுக்காக தான், ஜாலிக்காக தான் அப்லோட் பண்ணேன். ஸோ ஓகேவா, நம்ம லைஃபு சும்மா கேட்குறவங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கட்டுமே தான் அப்லோட் பண்ணுறது. ஓகே, என் லவ் ஸ்டோரி சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறேன். நான் லவ் பண்ண பார்த்தா இப்போ தான் ரீசெண்டாக தான் லவ் பண்ணது. ரீசெண்டானா அது முடிஞ்சு பிரேக்கப் ஆகி அவங்களுக்கும் கல்யாணம் ஆகி பேபியே இருக்குது. நான் அதுக்குள்ளே வான்னு கேட்டால் நம்ம ரீசெண்டான ஒரு 5 years ஆகிடுச்சு. 5 years 4 சம்திங் அப்படி ஆகிட்டு இருக்கும். இவன் பார்த்து இப்போ தான் லாக்டவுன் டைமில் தான் பண்ணது. லாக்டவுன் டைமில் அது +1 +2 சம்திங் அப்படி நான் படிச்சிருந்தேன். அப்போ பார்த்து வீட்டில் தானே எனக்கு அது சும்மா வீட்டில் இருந்தால் ஆன்லைன் கிளாஸு மொபைலு சும்மா யூஸ் பண்ணியிருந்தேன். அதான் யூஸ் பண்ணியிருந்தேன். அப்படி நல்லா தான் போயிட்டு இருந்தது என் லைஃபு. இப்போது நாள் தான் என் லைஃப்பில் சேஞ்ச் ஆன மூமெண்ட்டு. இன்னும் அந்த மூமெண்ட் என்னால் மறக்க முடியல. இன்னும் அந்த நாள் இன்னும் என் கண்ணு முன்னாடி நிற்கிது. எனக்கு என்ன இருந்தது, எப்படி ஃப்ரெண்டாக இருந்தது, எப்படி சேட் பண்ணது, எல்லாமே அது இன்னும் கண் முன்னாடி அப்படியே இருக்குது. அதெல்லாம் மறக்க முடியுமா சொல்லுங்கள்? ஒரு நாள் ரேண்டமாக மொபைல் யூஸ் பண்ணியிருந்தேன். சும்மா இன்ஸ்டா யூஸ் பண்ணியிருந்தேன், வாட்ஸ்அப் யூஸ் பண்ணியிருக்கும்போது எனக்கு இன்ஸ்டா ஒரு ஐடியில் தான் ஐன் மெசேஜ் வந்தது. யாருன்னு நான் கேட்டேன். நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியல, யார் நீங்கள் கேட்டது. அவங்க சொன்னாங்க, இல்லை என் ஓல்டு ஐடியிலேருந்து எனக்கு மெசேஜ் வந்திருந்தது, அதனால தான் நீங்கள் யாருன்னு அவங்க என்கிட்ட கேட்டாங்க. எனக்கு யாருன்னு நீங்கள் தெரியலங்க, நீங்கள் தான் எனக்கு ஃபஸ்ட்டாக மெசேஜ் பண்ணுறீங்க. நான் கேட்டேன், இல்லை எனக்கு மெசேஜ் வந்தேன்னு, ஸோ அதனால நான் உங்களுக்கு மெசேஜ் பண்ணுறேன், அந்த ஐடி க்ளோஸ் ஆகிடுச்சு சொன்னாங்க. இல்லைங்க யாருன்னு தெரியலங்க சொல்லிட்டு அப்படி விட கொஞ்சம் 2-3 நாள் போயிடுச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா போஸ்ட்டுக்கு லைக் பண்ணுறது, நம்ம வைக்க ஸ்டோரியில் லைக் பண்ணுறது. சரி, நான் அவங்க லைக் பண்ண நம்மளும் லைக் பண்ணுறது பண்ணுறது. ஸோ அப்படியே பேச ஆரம்பித்தோம். பேசினோம். அவங்களுக்கு பார்த்தா அது போக அது பிடிச்சிருந்தது. நாங்கள் ஃப்ரெண்டாக தான் பேசியிருந்தோம். பிடிச்சது சொல்லலை, 2 பேரும் சொல்லலை. சேட் பண்ணியிருந்தோம். சேட்லேருந்து நெக்ஸ்ட்டு கால் பேசினோம். கால் பேசும்போது பிடிச்சிருந்து 2 பேருக்கும். அவங்க கேரக்டரும் சேமாக இருந்தது, என் கேரக்டரும் சேமாக இருந்தது. 2 பேருக்கும் பிடிச்ச விஷயம் பிடிச்சிருந்தது. 2 பேரும் கோவப்படுற விஷயத்தில் ஒரே மாதிரி இருந்தோம். சண்டை போடுற விஷயத்து எல்லாத்தையும் ஒரே மாதிரி இருந்தோம். விஷயத்துலேயும் அவங்களுக்கு என்ன பிடிச்சிருந்தது, எனக்கும் அவங்கள பிடிச்சிருந்தது. 2 பேருக்கும் பிடிச்சிருந்தது. அதான் ஆல்மோஸ்ட்டு. அவங்க பார்த்தா ஆனால் 2 பேரும் லவ் சொல்லிக்கல. போக பார்த்தா அவங்களே ஆனால் சொல்ல ஆரம்பித்தாங்க. எப்படின்னா பார்த்து எதுக்க சொல்ல, நான் ஒரு பையன் லவ் பண்ணுறேன், ஆனால் என்னை கண்டுக்க மாட்டான், அலைய விட்றான், அப்படி இப்படி சொல்ல ஆரம்பித்தாங்க. எனக்கு நல்லா தெரியும். அவங்க அதுவும் பார்த்தா அந்த பையன் தான் பேசினேன் கொஞ்ச நாள், ஆனால் அவனுக்கே தெரியல சொல்லியிருந்தாங்க. எனக்கு நல்லா தெரிஞ்சிச்சு. என்ன சொல்கிறேன், எந்த பையன் இருந்தாலும் தெரிஞ்சிடும். அப்படி சொல்கிறாங்கன்னா, நம்ம தான் சொல்கிறாங்கன்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவாங்க. சரி, நம்மளும் கொஞ்ச நாள் ஓட்டலாமேன்னு நானும் கொஞ்ச நாள், அப்படியாங்க உங்களை யாருங்க இது பண்ணுறது சொல்லுங்கள், நான் கேட்குறேன். அதே சும்மா நாள் அப்படியே கொஞ்ச நாள் போச்சு. சரி, ரொம்ப நாள் அலைய வைக்க தேவையில்ல. நானும் சொன்னேன், சரி உங்களை பிடிச்சிருக்கு, நீங்களாம் லவ் பண்ணலான்னு. லவ் பண்ணோம். கொஞ்ச நாள் அப்படியே போயிடுச்சு. ஒரு 6 month 8 month கிட்ட நல்லா போயிடுச்சு. அந்த பார்த்து நான் அதிகமாக யூஸ் பண்ண பார்த்து எங்கள் அம்மா கேட்க ஆரம்பித்தேன், என்னடா அதிகமாக அப்படின்ட்டு யூஸ் பண்ணின்னு இருக்கேன், வீட்டில் இது பண்ண மாட்டேன், என்னதான் கேட்டேன் இருந்தாங்க. நான் அம்மாக்கிட்ட எது இருந்தால் ஓப்பனாக சொல்லுவேன். ஏன்னா அம்மா தான் நமக்கு முக்கியம், யாருமே இல்லை. ஸோ அதனால் பார்த்து நான் சொல்லிட்டேன், இப்போ லவ் பண்ண பொண்ணை அவன்லாம் கல்யாணம் பண்ண ஆசைப்பட்றேன். எல்லா வீட்டில் என்ன நினைப்பேன், அதுக்கு தொடப்பட்டேன். நம்ம வீட்டில் எனக்கு கிடச்சிது. ஸோ அதெல்லாம் வேண்டாம். ஏன்னா அதெல்லாம் ரொம்ப டீப்பான, அதோ ரொம்ப அதிகமாக வாங்கினேன். ஸோ அம்மாக்கிட்ட அதெல்லாம் வேண்டாம், மேலோட்டமாக சொல்லிட்டு போயிடும். ஓகேவா, அம்மா என்ன சொன்னாங்கன்னா பார்த்தா கொஞ்சம் திட்டினாங்க. அதெல்லாம் வேண்டாம், உனக்கு சின்ன வயசு, இப்போலாம் லவ் பண்ணாத, அது இதுன்னு அட்வைஸ் அதிகமாக பண்ணாங்க. ஸோ நான் கேட்காம லவ் பண்ணேன்னா அம்மா ஒரே கண்டிஷன்னு சொன்னாங்க. பார்த்தா சரி நான் ஒத்துக்கணுமா, அவங்க முஸ்லீம் ஆனால் ஒத்துக்கணும்னு சொல்லிட்டாங்க. நான் முஸ்லீம். ஓகேவா, அவங்க பார்த்தா அது அப்பா இந்து, அம்மா முஸ்லீம். அவங்க லவ் மேரேஜ் தான் பண்ணாங்க. லவ் பண்ணாங்கன்னு பார்த்தா சரி முஸ்லீமாக சேஞ்ச் ஆகிட்டேன்னு சொல்லிட்டு தான் ஆனாங்க. அதே நான் சொல்கிறேன், அவங்களும் ஆனால் சேஞ்ச் ஆகிட்டாங்க. அம்மாவும் ஒத்துக்கினாங்க. எங்கள் வீட்டில் ஓகே, அவங்க வீட்டில் பார்த்தா அவங்க அம்மாக்கிட்டேயும் நான் பேசியிருக்கேன். அதுவும் பார்த்தா ஃப்ரெண்டாக சொல்லி தான் பேசுனேன். எந்த வீட்டில் பார்த்தா பொண்ணு லவ் பண்ணுறாங்கன்னு சொன்னால் யாரும் ஒத்துப்பாங்க சொல்லுங்கள்? ஃப்ரெண்டாக தான் சொல்லி பேசுகிறேன். அவங்க அம்மா நல்லா ஜாலின்னு கேரக்டர், ஜாலியாக பேசுவாங்க. நல்லா எப்படி பழக்க, நல்லா வைக்க, சாப்பிட்டியா கேட்பாங்க. எப்பயும் பேசுவோம். இவர்கிட்டே நான் எப்பயும் பேசுவேன். அவங்க அம்மாவும் பார்த்தா வீட்டுக்கு ஒரே பொண்ணு, செல்லம் கொடுத்து நல்லா செல்லம் கொடுத்து நல்லா வளர்த்து வந்துருக்காங்க. லவ் பார்த்தா லாங் டிஸ்டன்ஸ் லவ். நான் ஆல்ரெடி ஸ்டார்டிங் சொல்லி பண்ணேன், திரும்ப ஒரு சொல்லி லாங் டிஸ்டன்ஸ் லவ். நான் பாண்டி, அவங்க இங்கேருந்து ஏதோ 1 day ஆகும். நீங்கள் அப்படியே இது பண்ணிக்கோங்க, அது டீட்டெயிலாக அவங்க டீட்டெயில் நினைப்பீங்க. சரி, டீட்டெயில் சொல்ல வேணும்னு சொன்னால் அப்படின்னா லைஃப்பில் நடந்த எல்லாத்தையும் சொல்லிடான்னு கேட்டால் இல்லை, எது சொல்லணும் எது சொல்லக்கூடாது எனக்கும் தெரியும். ஸோ அதனால் பார்த்தா முக்கியமான இது மட்டும்தான் சொல்கிறேன். இதெல்லாம் இந்த சைட்லலாம் கொஞ்சம் கட் பண்ணிட்டு
பட்டி டிங்கிங் பண்ணிட்டு தான் வந்து நான் சொல்ல எல்லாமே நான் சொல்ல ஓகேவா. எது சொல்லணும்னு எனக்கு தெரியும் தான் சொல்லிக்கினேன் இருக்கேன். எங்களுது லாங் டிஸ்டன்ஸ் லவ்லேயே உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியாது. நான் கொஞ்சம் பேர் தான் யார் லாங் டிஸ்டன்ஸில் லவ் பண்ணாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அந்த ஃபீல் தெரியுமே. எப்போனாச்சும் தான் கால் பேச முடியும், எப்போனாச்சும் தான் வீடியோ கால் பேச முடியும். சேட்டும் அதிகமாக பண்ண முடியும். அப்பா அம்மா வந்து எதுவுமே பண்ண முடியாது. எப்போனாச்சும் ஒளிஞ்சு கால் பேசுகிறது, இல்லை நைட்டு தூங்கும்போது பெட்ஷீட்டு உள்ள வந்து பொந்துக்குன்னு அதை கால் பேசுகிறது. ஸோ அப்படிலாம் வந்து நல்லா லைஃப் போய்க்கின்னு இருந்தது. ஒரு 6 மந்த்து 8 மந்த்து நல்லா லவ் பண்ணியிருந்தோம். ஒரு நாள் கால் பண்ணி அது நான் இப்போது படிக்கிறதுக்கு வெளில போகண்டான்னு சொன்னாங்க. என்ன படிக்கிறதுக்கு அது கேட்டேன். அவங்க வந்து இந்து முஸ்லீமாக போகண்டானா அது எங்கள் படிப்பு ஒன்று இருக்குது. அதை போய் நான் பேசிக்லேருந்து கற்றுக்கினேன். அதெல்லாம் பார்த்தா நான் இந்துவாக தானே இவ்வளோ நாள் எனக்கு இஸ்லாம் பற்றி எதுவும் தெரியாது. அதனால் பார்த்தா நான் ஸ்கூலில் போய் கற்றுக்கலான்னு இருக்கேன். நான் வந்து +1 +2 தான் லவ் பண்ணேன். அவங்க என்ன பண்ணாங்கன்னு பார்த்தா நான் வந்து +2 படிச்சிருந்தாங்க. அப்போது நான் +2 படிச்சிருந்தேன். அவங்க வந்து +2 டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு நான் போய் +1லேருந்து சேர்ந்து நான் படிச்சுட்டு தென் பார்த்தா அது அப்படியே குரான்னு சொல்லுவாங்க, அது நான் முடிச்சிடுறேன்னு சொன்னாங்க. சரி ஓகே மாஸ்டர்லாம் வந்து சரி முடிக்கிட்டோன்னு நான் வந்து அது அனுப்பினேன். அவங்களும் போய் படிச்சிருந்தாங்க. நல்லா தான் லைஃப் போய்கினது. அவங்க எப்போனா லீவ் கிடைக்கும்போது கால் பண்ணுவாங்க, மெசேஜ் பண்ணுவாங்க, வீட்டுக்கு வந்தால் பேசுவாங்க. அப்போ தான் முன்னாடி வந்து கேப் இன்னும் அதிகமாகிடுச்சு. அப்படியே கொஞ்சம் நாட்கள் போயிடுச்சு. முன்னாடி பரவாயில்ல வீட்டில் தான் இருந்தாங்க. சரி டைம் கிடைக்கும்போது பேசுவாங்க, அது வீடியோ கால் பேசுவோம். இன்னும் எப்படியும் 1 வீக்கில் பார்த்தா அது 2 டைம்ஸ் 4 டைம்ஸ்னால் வீடியோ காலில் நார்மல் கால் பேசிவிடுவோம். டெய்லியும் எப்படின்னா பேசிவிடுவோம். இப்போ லாங் இன்னும் அதிகமாக போயிட்டாங்களா, இப்போ நான் வீட்டுக்கு வந்தால் தான் பேச முடியும். அதெல்லாம் பார்த்தா அவங்க வீட்டிலே பேச முடியாது, அவங்க ஹாஸ்டலில் இருக்கனால. ஸோ அதெல்லாம் பார்த்து இன்னும் வந்து எங்களுக்குள்ளே இந்த பாண்டிங் இன்னும் ரொம்ப க்ளோஸ் தான் ஆகிடுச்சு. ஆனால் பார்த்தா கொஞ்சம் தூரத்தில் இருந்தது அந்த கஷ்டம் மட்டும் இருந்தது. அப்படியே போயிடுச்சு. நடுவில் ஒரு நாள் கால் பண்ணி அங்கே வெளில வந்துட்டேன்டான்னு சொன்னாங்க. ஏன்னு கேட்டேன். இல்லை செட் ஆகலை, ரீசன் சம்திங் சொன்னாங்க. சரி ஓகே ஆனால் கற்றுக்கினே கேட்டாங்க. ஓரளவுக்கு நான் கற்றுக்கினேன்னு சொன்னேன். சரி ஓகே அது போதும், பேசிக்கே இல்லாமல் இருந்தது, இப்போ ஓரளவு கற்றுக்கிட்டு சரி போதும், அம்மா இன்னும் சொல்லிக் கொடுப்பாங்க. நானும் சொல்லிவிட்டேன். அவங்களும் வந்து சரி ஓகேன்னு சொன்னேன். அப்படியே கொஞ்சம் நாள் அப்படியே போயிடுச்சு. ஒரு 1 இயர் கிட்டே லவ் வந்தது. திரும்ப ஒரு நாள் மீட் பண்ணலான்னு அது கிளம்புனேன்னா பார்த்தா வீட்டில் என்ன சொல்கிறாங்க பார்த்தா வீட்டில் அதுவும் போய் சொல்லி தான் ஃப்ரெண்டுக்கு கல்யாணம்னு. எங்கே கேட்டால் தேனியில் உனக்கு யார் ஃப்ரெண்டு இருக்குங்க அம்மா கேட்டாங்க. கரெக்டான கொஸ்டின் போட்டாங்க. உனக்கு வந்து இங்கேயும் உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் நீ போக மாட்டேன், வீட்டில் தான் படுத்துன்னு இருப்பேன். இங்கேருந்து உனக்கு தேனிக்கு பத்திரிக்கை கட்ட சொன்னாங்க. நான் பத்திரிக்கை வச்சுருந்தா தானே பத்திரிக்கை வச்சு ரிசப்ஷன் எதுவும் வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிட்டாமா. சரி வாட்ஸ்அப்பில் கட்ட சொன்னாங்க. டெல்ட் ஆகிட்டு சொன்னேன். டேய் நான் உன் அம்மாடா, நீ எங்கே போகிற, என்ன பண்ணுற, உன் ஆக்டிவிட்டி எல்லாமே தெரியும் ஓகேவா. எங்கே அந்த பொண்ணு பார்க்குறது தானே போகிறேங்கிறாங்க. ஆமான்னு சொன்னேன். சரி எனக்கு பிடிக்கல தான், ஏன்னா வந்து அது தனியாக போகிறதுக்கு எனக்கு பிடிக்கல. சரி போனால் பார்த்துப்போ சொன்னாங்க. ஏன்னா பார்த்தா ரொம்ப லாங்கில் அதெல்லாம் பார்த்தா எனக்கு அப்போ அதிகமாக ஏஜ்லாம் இல்லை, ஒரு 17 18 ஸோ சம்திங் அதான். அதெல்லாம் பார்த்தா நான் செல்ல பிள்ளை வீட்டுக்கு அம்மாவுக்கு. ஸோ அதனால் வீட்டுக்குள்ளேருந்து அனுப்ப பிடிக்கல. அம்மா வந்து இங்கேருந்து எனக்கு சென்னை இருக்குது, இங்கேருந்து 1/2 hour தான் தனியாக வீடவே ரொம்ப பயப்படுவாங்க. அதுக்கே அண்ணன் வீடு தான் இருக்குது. அண்ணன் கூட போனாலும் அது வந்து அண்ணன் கூட வந்தாலும் என்னை வந்து தனியாக விடுறதுக்கு பயப்படுவாங்க. அதெல்லாம் பார்த்து செல்ல பிள்ளை பார்த்து போடா அது எதுன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் பார்த்தா நான் அம்மாக்கிட்ட எதெல்லாம் ஓப்பனாக சொல்லுவேன், அது எனக்கு வேணும் வேண்டாம் பிடிக்காதுன்னு. அதனால் பார்த்தா அம்மாவுக்கும் என் கேரக்டர் நல்லா தெரியும். எல்லா பிள்ளையோட கேரக்டர் அம்மாவுக்கு தெரிஞ்சு வச்சுருப்பாங்களே, ஸோ அதே மாதிரி தான் தெரிஞ்சு வச்சுருந்தாங்க. சரி போகலாம் கிளம்பிட்டேன். அப்புறம் பார்த்தா என்ன ஆச்சுன்னு பார்த்தா வேணாம், அம்மா வந்து ரொம்ப கவலைப்படுறாங்க, ரொம்ப லாங்குன்னு வேணாம் அம்மா ரொம்ப கஷ்டப்படுறாங்க. சரி வேண்டாம் அவங்ககிட்ட சொன்னேன்னா. சரி ஓகே அம்மா ரொம்ப கஷ்டப்படுறாங்க வேணாண்டா, நான் சென்னையில் சொந்தக்கார வீடு இருக்குது, அப்படி நான் சைடு வந்தால் அதோ சொல்கிறேன், நான் மீட் பண்ணலான்னு சொன்னாங்க. சரி ஓகே அப்படியே ஒரு 6 மந்த்துக்கிட்டே போயிடுச்சு. திரும்ப பார்த்தா அது ஒரு நாள் கால் பண்ண நான் சென்னைக்கு வரலான்னு இருக்கேன், நீ வரனா கிளம்பி வாடான்னு சொன்னாங்க. எங்கே அப்பயும் வந்து போக முடியல. இப்படியே சொன்னேன் என்னால் வர முடியலன்னு சொன்னேன். சரி ஓகேடா உங்கள் சுச்சுவேஷன் பார்த்துட்டு சரி ஓகே வீடு நானும் வரலன்னு சொல்லி அப்படியே ஒரு 4-5 நாள் போயிடுச்சு. அப்படியே 1 வீக் தான் போயிருக்கோம். அதுக்குள்ளே பார்த்தா ஒரு நாள் மெசேஜ் பண்ணாங்க. ஒரு 2 days கிட்டே எனக்கு மொபைல் எடுக்க முடியாது, சரி பேச முடியாதுன்னு சொன்னாங்க. ஏன் என்ன ஆச்சுன்னு நான் கேட்டேன். இல்லை அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க. என்ன ஆச்சு உடம்பு சரியில்லை நல்லா தானே நான் கேட்டதுக்கு, இல்லை அப்பாக்கெல்லாம் ஏதோ வண்டு கடிச்சிருக்கு, அது அப்பா அப்படி கவனிக்காமல் விட்டனால அது இன்னும் கொஞ்சம் அதிகமாக வீங்கி அப்படியே கால் ரொம்ப சீவு பிடிச்சி நிலமையில ஆகிடுச்சு. ஏன் என்னாச்சுன்னு கேட்டதுக்கு அப்போ தான் சொல்லிச்சு, அவங்க அப்பா ஆட்டோ தான் ஓட்டுறாங்க. ஸோ அதனால பார்த்தா குடிப்பார் அதிகமாக, ஆல்மோஸ்ட்டு அது ஆட்டோ ஓட்டுறாங்க எல்லாம் அது ஒன்று போய் குடிப்பாங்க. அப்பா குடிப்பாடா அது ஒரு சைடு இருந்தாலும் பார்த்தா இந்த வண்டு கடிச்சு இருக்குது அப்பாவுக்கு. அதெல்லாம் பார்த்தா சுகர் இருக்குன்னு பார்த்தா என்ன சின்ன கையில் அடிப்பட்டாலும் சிக்க ஆகாது. அப்பாவுக்கு அதெல்லாம் சுகர் இருக்குது. எவ்வளோ குடிக்க வேணும்னு சொன்னாலும் அப்பா கேட்கல, உடம்பு டயர்டாக இருக்குது, உடம்பு ரெஸ்ட்டு வேணும்னு சரி குடிக்கணும்னு சொல்கிறாங்க. சரி ஓகே வேலைக்கு போகிறேன், சரி அதனால குடிக்கிறேன்னு விட்டுட்டோம்.
இந்த வண்டு காலில் கட்டி சொல்லவே இல்லை அப்பா எங்ககிட்ட. அது கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாக இருந்திருக்கு. ஒரு நாள் சுத்தம் முடியலன்னு வீட்டில் அது ஃபுல் டே அது வேலைக்கு போகல. என்னாச்சுன்னு கேட்டது அப்போ தான் சொன்னேன், இப்படி வண்டு கடிச்சிச்சு. அந்த இடம் பார்த்தா ரொம்ப இதாகிடுச்சு. ஹாஸ்பிட்டலில் போய் காமிச்சதுக்கு அந்த இடத்த வெட்டி எடுக்குன்னு சொன்னாங்க. சரி வெட்டி எடுத்து ஒரு மாதம் வீட்டில் நல்லா இருந்தாங்க. அவன் பார்த்து இன்னும் வந்து அது கொஞ்சம் கொஞ்சம் அது பேக்டீரியா இருந்ததுனால ஃபுல்லாக அந்த காலை வெட்டி எடுக்க நிலமையில ஆகிடுச்சு. சரி வெட்டி எடுத்து வேலைக்கு போக முடியாதுன்னு வீட்டில் தான் இருந்தாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தா அவங்க அம்மா தான் அப்படி தான் பார்த்துருந்தாங்க. ஆனால் பார்த்தா அவங்க அப்பயும் குடிக்கவே இல்லை, அப்படியே குடிச்சிருந்தாங்க. அதெல்லாம் பார்த்தா அப்போ லைட்டாக குடிக்கிறது, முன்னாடி ஃபுல்லாக குடிச்சது, இப்போ குடிச்சது, முன்னாடி குடிச்சது அதெல்லாம் லாஸ்ட் நேரத்தில் எஃபெக்ட் காட்டுன்னு சொல்லுவாங்க. அதேமாதிரி அவங்க காட்டுச்சு. சுத்தமாக உடம்பு முடியாமல் போயிடுச்சு. அதனால் என்ன சொன்னது பார்த்தா, உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுன்னு அவங்க பொண்ணை பார்த்து உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுன்னு நான் சாவதுக்குள்ளே கல்யாணத்தை பார்த்துருந்தேன். நான் இப்போ இப்படிலாம் சொல்லுவீங்க என்ன, அவங்க ரொம்ப சீரியஸ் கண்டிஷன் இப்போ என்கிட்ட சொன்னாங்க. அப்பாவுக்கு சுத்தமாக முடியலடா, அப்பா வந்து இப்படி சீரியஸ் கண்டிஷனில் இருக்காங்க, சீக்கிரமாக கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்கிறாங்க, நீ வீட்டில் வந்து பேசு சொன்னாங்க. நான் போய் அப்போ என்ன பேச முடியும் சொல்லுங்கள். அதெல்லாம் பார்த்து நம்ம வெல் செட்டில் இல்லை ஓரளவுக்கு வயசு இருந்தால் இல்லை வேலைக்கு போய் நிலமை இருந்தால் அப்போ தான் +1 +2 படிச்சுன்னு இருக்கோம். நம்ம +2 படிச்சுன்னு இருக்கோம். நிலமையில போய் சொன்னேன் என்ன சொல்லுவாங்க சொல்லுங்கள். நான் எவ்வளோ கன்வின்ஸ் பண்ணேன். சரி ஓகே அவங்களும் என்ன வந்து சொன்னாங்க. அப்புறம் அவங்க அம்மாக்கிட்ட பேசினேன். அவங்க பார்த்தா அவங்களுக்கு தெரியல, சும்மா சொல்லியிருந்தேன், இதுக்கு ஏமா கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க, அதெல்லாம் வேண்டாம் சொல்லியிருந்தேன். இல்லை பாப்பாவால் சுத்த முடியல, ஸோ அதனால தான் நாங்கள் வந்து பார்த்தனால தான் நாங்களே பார்த்துக்கின்னு இருக்கோம். என்ன நல்ல பையனை கிடைச்சி இந்த வயசுலேயே பண்ணி வச்சிடலாம். ஏன்னா அவங்க அப்பாவாலேயும் முடியல, சின்ன வயசு தான், ஆனால் அவங்க அப்பாவில் முடியல, சாவத்துக்குள்ளே பொண்ணு கல்யாணம் பார்க்கணும்னு சொல்கிறாங்க. சரி எனக்கு ஒரே பொண்ணு தானே என்ன பண்ணுறதுன்னு அதான் பார்த்துக்கணும்னு சொன்னாங்க. சரி ஓகே என்ன சொல்கிறது, நம்ம மனசை இது பண்ணி சரி ஓகேம்மா உங்களுக்கு என்ன விருப்பம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டேன். அவங்கக்கிட்டேயும் சரி ஓகேடி உனக்கு என்ன தோணுதோ அதை பண்ணு. வாயால் தான் அந்த வார்த்தை சார், மனசால் அந்த வார்த்தை இல்லை. இன்னும் நினச்சாலும் அந்த அப்படி மனசு ரொம்ப வலிக்குது. அதெல்லாம் நினச்சி அந்த மூமெண்ட்டில் அவங்க கூட பேசுனது, அவங்க கூட வீடியோ கால் பண்ண மூமெண்ட் அதெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணேன். ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதெல்லாம் ரொம்ப வந்து பெயின்ஃபுல்லான மூமெண்ட். அதெல்லாம் லாங் டிஸ்டன்ஸ் லவ் பண்ணவங்க தான் திரும்பி பக்கத்தில் இருக்கவங்கெல்லாம் பார்த்து இப்போ சண்டை போட்டவொடனே போய் மன்னிச்சிட்டு கெஞ்சிட்டு காலைல இருந்தால் கூட ஊற்றுமே. ஆனால் நாங்களாம் சண்டை போட்டால் என்ன பண்ணுறது சொல்லுங்கள், எதுவும் பண்ண முடியாது. இது எதாவது இருந்தாலும் எனக்கு கோவம் வந்தாலும் நான் அப்படி தான் இருந்தேன். சரி பக்கத்தில் இருந்து நினச்சா அவள் காலைல வந்து எப்படின்னா கையில் காலைல வந்து கன்வின்ஸ் பண்ணி ரொம்ப லாங்கில் இருக்கும். பாப்பா கூட சண்டை போடாமல் 3 வருஷம் 2 வருஷம் கிட்டே அப்படியே லவ் நல்லா போயிடுச்சு. அந்த ஹாப்பியான மூமெண்ட்லாம் மனசில் வச்சுன்னு இப்போயும் அதை வாழ்ந்துக்கின்னு இருக்கேன். அது நல்லா போயிடுச்சு. அப்புறம் பார்த்தா அது வீட்டில் சொன்னாங்கன்னு சரி மேரேஜ் பண்ணிக்கண்டான்னு சொன்னாங்க. சரி நல்லபடியாக படிக்க சொன்னாங்க. இப்போ நல்லா பண்ணிக்கின்னு அவங்க ஹஸ்பண்டோட நல்லா சந்தோஷமாக இருக்காங்க. எங்கே இருந்தாலும் ஹாப்பியாக இருந்தால் போதும், அது போதும் எனக்கு. ஓகே அவங்க நல்ல சந்தோஷமாக அவங்க ஹஸ்பண்ட் அவங்களுக்கு பேபி குழந்தை ஒன்று பிறந்திருக்கு. அதோட அவங்க ரொம்ப இந்த வருஷம் நல்லா ஹாப்பியாக வந்து அதே போதும். அதனால் எல்லோரும் பார்த்து லவ் பண்ணாங்க, எல்லாம் பார்த்தா அவங்க ஹாப்பியாக இருந்த போதும். ஆமாம் இப்போ என்ன சொல்ல முடியும், உண்மையாக லவ் பண்ணிட்டோம், முடியாத சுச்சுவேஷனில் விட்டு போயிட்டாங்க, என்ன பண்ணுறது, ஹாப்பியாக இருந்தால் தான் போதும். அதான் உண்மையாக லவ் பண்ண பையன் மட்டும் சொல்ல மாட்டோம், உண்மையாக லவ் பண்ண பொண்ணு சொல்லுவாங்க. ஓகேவா, அவன் ஹாப்பியாக இருந்தால் போதும், அவங்க ஹாப்பியாக இருந்தால் போதும். என்ன 2 பேரும் சொல்லுவாங்க, உண்மையாக லவ் பண்ணிட்டேன், நம்மளுக்கு தான் கிடைக்கல, உங்களுக்கு தான் இந்த லைஃப் கிடைக்கல, அது அவங்க கிடைக்குது, ஹாப்பியாக இருந்தால் போதும், ஆனால் விட்டு கொடுத்துருவாங்க. 2 வருஷம் நடந்த லவ் ஸ்டோரியை நான் உங்களுக்கு ஜஸ்ட்டு 10-15 நிமிஷத்துக்கு சொல்லிட்டேன். ஓகேவா, இதுதான் குட்டியான லவ் ஸ்டோரி. கஷ்டமாக வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் லைக்கும் பண்ண மாட்டேங்க, சப்ஸ்கிரைபும் பண்ண மாட்டேங்க. நீங்கள் அதை கொஞ்சம் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணுறது மோட்டிவேஷன் ஆகும். இன்னும் கொஞ்சம் நான் வீடியோ வந்து இன்னும் நல்லா அப்லோட் பண்ணுவேன். சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணால் வியூஸ் அதிகமாக போகும். அதை பற்றி ஆடியன்ஸ் வந்து இன்னும் அதிக பேர் பார்ப்பாங்க. அவங்க லைஃப் ஸ்டோரி இன்சிடென்ட்டுன்னு சொல்லுவாங்க நம்மக்கிட்ட, நம்ம அந்த ஸ்டோரியும் போஸ்ட் பண்ணலாம்.